Hi friends, நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். நான் வந்து அளவு ப்ளவுஸ் தான் எடுத்தேன். அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு வச்சு தைக்கலாம், அது எப்படின்னு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். சரி, ஆனா ஒரு டைம் போட்டு பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன். ஆனா இந்த ப்ளவுஸ் சின்னதாயிட்டு நான் பெருசாகல, இந்த ப்ளவுஸ் தான் சின்னதாயிடுச்சு. அதனால இந்த ப்ளவுஸ் வச்சிருவோம். இப்போ நம்ம அளவு எடுத்து எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் வெயிட் ஏறும் போது வேற வழியே இல்லை, அதை பிரிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கு, இந்த பிளவுஸ் அழகா இருக்குல்ல, புதுசா அழகா தைச்சுக்கலாம், அளவு எடுத்து தைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம அப்படியே உங்களுக்கும் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். இதுக்கு வந்து அப்பர் செஸ்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ அக்ஸிலால இப்படி போட்டு இப்படி எடுத்துக்கணும். இதை வச்சு இப்படி டைட்டா அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, அப்படின்னா பிளவுஸ் போட முடியாது. நம்மளோட அளவு என்னமோ அதை இப்படி வச்சுட்டு இப்படி விட்டுருங்க. இதுதான் 38 என்னோட செஸ்ட் அளவு. 36ல இருந்து இப்போ 38 போயிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பிளவுஸ் கட் பண்ணலான்றத பார்க்கலாம். நான் எழுதிக்கிறேன். செஸ்ட் வந்து 38, சரிங்களா? அடுத்தது ஷோல்டர் எடுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும்னா, இந்த ஹார்மோன்ல இருந்து நம்ம இந்த வளைவு இருக்குல்ல, இங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வச்சுக்கோங்க. இப்போ செஸ்டோட அளவு எவ்வளவு வருது? 15 வருது. இந்த 15 அப்படியே எழுதிக்கோங்க. ஷோல்டர். இப்போ வேஸ்ட் இடுப்போட சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஓரளவு கொஞ்சம் ஒரு விரல் போற அளவுக்கு, இந்த விரல் வந்து உள்ள இருக்கிற அளவுக்கு, கட்டவரல் உள்ள இருக்கிற அளவுக்கு வச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு. எனக்கு 33 வருது. 32ல இருந்து இப்ப 33 போயிடுச்சு. அப்போ வேஸ்ட் அளவு வந்து 33. எனக்கு ரொம்ப டைட்டா இருந்தா ஆக்சுவலி எனக்கு போடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபிட்டாலாம் போட மாட்டேன். 33 வேஸ்டோட அளவு எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ உங்களோட கை அளவு எடுக்கணும். இந்த கையோட அளவு எவ்வளவு வேணும்? 7, 8, 5 அப்படின்றது உங்களோட லென்த் வச்சு எடுங்க. அந்த லென்த் எவ்வளவோ எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த பிளவுஸ்ல எந்த அளவுக்கு இந்த பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் மிஸ் பண்ண விரும்பல. இந்த பார்டர் வந்து அளந்துக்கோங்க. இப்போ பார்டர் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. அப்ப நான் கொஞ்சம் லென்த்தா வச்சுட்டு இது வரைக்கும் வச்சுக்கலாம். இல்ல இப்ப இங்க வரைக்கும் வச்சா இந்த பார்டர் மட்டும்தான் சின்னதா தெரியும், லென்த்தா வச்சா 7 கொஞ்சம் லென்த்தா அழகாவும் இருக்கும்னு சொல்லி அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது கட் பண்ணும் போது பார்க்கலாம். இது உங்களோட பிளவுஸ் பொறுத்து தான். அப்ப ஹேண்ட் வந்து மேக்சிமம் 7 இன்ச் நான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. நம்ம ஹேண்ட் எல்லாம் எப்படி வேணா மாத்திக்கலாம், நம்மளோட செஸ்ட் தான் நமக்கு அழகா வரணும். இப்போ அந்த ஹேண்டோட சுற்றளவு எங்க நீங்க எடுக்கிறீங்களோ அந்த ஹேண்டோட சுற்றளவு நீங்க 5 வச்சீங்கன்னா அந்த இடத்துலதான் வைக்கணும். இப்ப நான் 7 வைக்கிறேன்னா நமக்கு கொஞ்சம் லோவர்ல வரும். அப்ப வந்து நமக்கு 12 இன்ச், எனக்கு வந்து 12 இன்ச் வருது சுற்றளவு. அந்த 12 இன்ச் வந்து ஹேண்டோட சுற்றளவு. ஹேண்ட் ரவுண்டு வந்து 12 இன்ச் வருது, சரிங்களா? இதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் சுற்றளவு இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் இதை இப்ப எடுத்து சொல்றேன். இதுதான் ஆர்ம் ஹோல் சுற்றளவு. இந்த ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு அளவு முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் ஆர்ம் ஹோல் சுற்றளவு. இதை இப்படி வச்சுட்டு ஃப்ரீயா இப்படி கையை வந்து விட்டுட்டு பாருங்க. இப்ப எனக்கு 16 இன்ச் வருது. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச் எல்லாமே. இப்போ இது முடிஞ்ச பிறகு வேற எதுவுமே தேவையே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா, அளவு எடுத்தா நம்ம பஸ்ட் அளவு எடுக்கணுமா அப்படின்னு. இந்த பஸ்ட் அளவு இங்க வச்சு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்க, இந்த அளவு நமக்கு தேவையே இல்லை. இப்ப இங்க வந்து 41 காட்டுது. இந்த அளவு நமக்கு எப்பவுமே தேவையே இல்லை. இந்த இடத்துக்கு நமக்கு என்ன கொடுப்போம்னா டாட் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் கிளாத். அந்த கிளாத் தான் நமக்கு பஸ்டோட அளவை கரெக்டான அளவு காட்டும். இங்க பிளவுஸ் உட்காந்துரும், இங்க வந்து பட்டி உட்காந்துரும். இந்த இடத்துல போடுற நம்ம குடுக்குற அந்த டாட் பிடிக்கிறோம்ல 3 டாட், அந்த பஸ்டோட அளவு அங்க கரெக்டா நீங்க கொடுத்தீங்க. ஹெவி பிரஸ்ட்னா 1.5 1.25 கூட வைக்கலாம். அப்ப அந்த கிளாத் அதிகமா அங்க கிடைக்கும். அது எது அப்படின்றத உங்களுக்கு சொல்ற பாருங்க. இந்த இடத்துக்கு தான் நமக்கு மெட்டீரியல் வேணும். இப்போ மெட்டீரியல் வந்து இங்க எப்படி இருக்கு? லூஸா தானே இருக்கு. இந்த அளவு தான் நம்ம பஸ்டோட அளவு. இந்த டாட் தான். இந்த இடத்த நீங்க அளந்தீங்கன்னா 41 வருது. ஆனா என் சைஸ் நான் 41 பிளவுஸ் வச்சேன்னா லூஸா இருக்கும். அப்போ அது வந்து பிரஸ்டோட அளவு இல்ல. நீங்க இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு கப் சைஸோட அளவு. கப் சைஸுக்கு நம்ம டாட் கொடுக்குறோம், அவ்வளவுதான்.
இவ்வளவுதான் பிளவுஸுக்கு அளவு எடுக்கிறது. இப்ப இந்த பிளவுஸுக்கு அளவு எடுத்தாச்சு. இவ்வளவுதான் அளவு. எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்ற முறை இதுதான். இப்ப நம்ம இதை எப்படி போடலாம்னு பார்க்கலாம். 1/2 இன்ச் வந்து இதோட அலவன்ஸ் கொடுப்போம். 1/2 இன்ச் கொடுத்துட்டு பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்கு கொடுப்போம். இவ்வளவுதான் நம்மளோட அளவு. இப்ப 38, 38.5, 38, இது வந்து 39, 40 இன்ச். இதுலயே தான் எல்லாமே. தையலுக்கு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணா அதான் நம்மளோட அளவு. இப்படி எல்லாம் குழப்ப வேணாம் அப்படின்றதுனால தான் நேரடியா அப்படியே போயிடலாம். இப்ப ஷோல்டர் இருக்கு 15. 15ல இப்ப 15 நம்ம அப்படியே வைக்கணுமா அப்படின்னா அப்படியே வைக்க கூடாது. நம்மளோட அளவு இங்க ஷோல்டர்ல காட்டுறோம் பாருங்க. இப்ப பிளவுஸ் நம்ம எவ்வளவு தூரம் போடுவோம் ஃப்ரண்ட்ல வச்சே சொல்றேன். இங்க இருந்து இங்க இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 15 இன்ச். இதுல இப்படியே ஃபுல்லா போடுறது காலர் நெக். இது ஃபுல்லா அப்படியே போடுறது காலர் நெக்கு போடலாம், ஃபுல் கழுத்துக்கு போடலாம். அது வந்து ஏன்னா ஃபுல்லாவே நமக்கு க்ளோஸ் நெக் வேணும் அப்படின்னா இந்த துணி இது வரைக்கும் க்ளோஸா இருக்கணும் தானே. அதனால இது வரைக்கும் அப்படியே வச்சாதான் க்ளோஸா இருக்கும். இப்ப நம்ம கழுத்து வந்து ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு, ஸ்டார் நெக்கு, ஏதோ ஒரு நெக்கு கொடுக்குறோம். அப்ப கொடுக்கும்போது இந்த ஸ்டாரை நம்ம எங்க வரைவோம்? கழுத்து கட் பண்ணாதான் இந்த இடத்துல. இதை நீங்க ஃப்ரண்ட் இல்ல பேக்னு நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பேக்ல நம்ம ரவுண்ட் வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணணும்ல, அந்த கட்டிங் தான் இந்த இடம். அப்ப நமக்கு தேவையான இடம் எதுனா இதுல இருந்து இந்த கழுத்தோட அளவு தான். இந்த கழுத்தோட அளவு வந்து இதுல இருந்து இது வரைக்கும். இப்ப இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 5.5, 6. இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். 5.5ல இருந்து 6 வரைக்கும் தான் நம்ம ஷோல்டர் அளவு வரும். ஏன்னா ஷோல்டர் 1, கழுத்து 2, இந்த பக்கம் 3 பார்ட்டா இருக்கு. இந்த 3 பார்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 3 பார்ட்டா இருக்கும்போது நம்ம பிளவுஸ் இங்க மட்டும்தான் நம்ம ஷோல்டர் உட்கார போகுது. இங்கதான் நம்ம ஷோல்டர் உட்கார போகுது. அப்ப இது வந்து நமக்கு கேப் வரப்போகுது. அப்ப இந்த அளவுக்கு இந்த அளவு எடுத்துட்டு அதுல கட் பண்ணா 3 இன்ச் இங்க நிக்கணும், 3 இன்ச் கேப் வரணும். இவ்வளவுதான் ஷோல்டர் அளவு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றது. பிளவுஸ் ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இந்த அளவு நீங்க வச்சு பாருங்க. இப்ப எவ்வளவு வருது? இதான் என்னோட கழுத்து முடியுது. இங்க எவ்வளவு வருது? 6 இன்ச் வருது. இந்த 6 இன்ச்சை தான் நான் இங்க ஷோல்டருக்கு மார்க் பண்றேன். இப்போ நான் ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச் போடுறேன். இந்த அளவெல்லாம் அதுக்கு தான் நான் பாக்குறது இல்ல. 6 இன்ச் இல்ல அப்படின்னா 5.5 இன்ச். 5.5 இன்ச் தான் ஷோல்டர். இதுக்கு மேல எல்லாம் போவோம் அப்படின்னா 6 பிளஸ் 6 கூட போகலாம். அதுக்கு மேல பிளவுஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இது வேஸ்ட் அளவு. வேஸ்ட் அளவு 33 அப்படியே தான் இருக்கும். இது கூட நம்ம பிளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு விடுவோம். இதுல 34, 35, 35, 35.5. இது வந்து மொத்த அளவு. இது ஹேண்டு. இது ஹேண்டோட ஹைட் நம்ம விருப்பம் தான். நம்ம எவ்வளவு வைக்கிறோமோ. ஹேண்டோட ரவுண்டு 12 இன்ச். பாதி தான் கை சுற்றளவு வைப்போம். சரிங்களா? இதுல பாதினா 6. இததான் ரெடி அளவா வைப்போம். ஏன்னா 2ஆ தான் மடக்கி போடுவோம் கைக்கு. இது வந்து ஹார்மோல் ரவுண்டு. நம்ம அக்கிள் பகுதி இருக்குல்ல, அந்த ரவுண்டு வந்து 16 இன்ச். இந்த 16 இன்ச் அப்படின்றத நம்ம துணி 2ஆ மடிக்கும் போது 8, 8.5 இன்ச்சுக்கு வந்து அங்க நிற்கும். இதெல்லாம் நீங்க வரையும் போது பார்த்தா தெரியும். இது அதுக்குதான் சொல்றது செஸ்டோட அளவு, வேஸ்டோட அளவு, ஷோல்டரோட அளவு இருந்தாவே நம்ம ஒரு பிளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது இது 3 வச்சுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எப்படி அளவு எடுக்கணுன்றத பார்த்தோம். இதுக்கப்புறமா இதை லைனிங்கில் நம்ம எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம்.